நிறுத்துங்கள். இந்த வீடியோவை ஸ்க்ரோல் பண்ணாதீர்கள். ஒரே ஒரு நிமிடம் கேளுங்கள். உங்கள் குழந்தை இப்போது என்ன படிக்கிறது? இன்ஜினியரிங்கா? மெடிக்கலா? காமர்ஸா? நல்லது, தொடரட்டும். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தமிழத் தந்தை தன் மகனிடம் என்ன சொன்னான் தெரியுமா? 64 கலைகள் கற்றுவா, அப்போதுதான் மனிதனாவா என்று சொன்னான். 64 கலைகள்: இசை, நடனம், வான்னூல், மருத்துவம், போர்க்கலை, கட்டிட அறிவியல், கப்பல் கட்டுவது, தத்துவம். இவையெல்லாம் ஒரே மனிதனிடம் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இன்று உலகில் மிகவும் வெற்றிகரமான மனிதர்கள் யார்? எலான் மஸ்க், ராக்கெட் இன்ஜினியர், கார் டிசைனர், AI ரிசர்ச்சர், சோஷியல் மீடியா ஓனர், டனல் பில்டர். பல திறன்கள். ஸ்டீவ் ஜாப்ஸ், டெக்னாலஜிஸ்ட், டிசைனர், மார்க்கெட்டர், ஸ்டோரி டெல்லர், பிலாசபர். பல திறன்கள். இவர்களை உலகம் ஜீனியஸ் என்று சொல்கிறது. ஆனால் நம் முன்னோர்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சொன்னார்கள், ஒரு மனிதன் பல திறன்களில் தேர்ச்சி பெற வேண்டும் என்று. லியோனார்டோ டாவின்சி பிறப்பதற்கு 1500 ஆண்டுகளுக்கு முன்பே, வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் ஃபியூச்சர் ஆஃப் ஜாப்ஸ் ரிப்போர்ட் வெளியிடுவதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் இதை சொன்னார்கள். இதன் பெயர் ஆயக்கலை 64. வணக்கம் நண்பர்களே, ரூட்ஸ் ஆஃப் தமிழுக்கு மீண்டும் ஒரு முறை நல்வரவு. இன்று நான் உங்களுக்கு சொல்லப்போவது உங்கள் வாழ்க்கையை பார்க்கும் கோணத்தையே மாற்றும், உங்கள் பிள்ளைகளை வளர்க்கும் முறையையே மாற்றும், உங்கள் தமிழ் அடையாளத்தை பற்றிய பெருமையை பல மடங்கு அதிகரிக்கும். இந்த வீடியோவை முழுவதும் பாருங்கள், ஏனென்றால் இறுதியில் நான் சொல்லப்போவது இந்த 64 கலைகளில் ஒன்றையாவது இன்றிலிருந்து கற்க ஆரம்பிக்க வேண்டும் என்று உங்களை உந்துதல் கொடுக்கும். தொடங்குவோம். பகுதி 1. ஆயக்கலை என்றால் என்ன? ஆயம் என்றால் அளவு, கலை என்றால் திறன், அளவிடப்பட்ட திறன்கள். ஆனால் இது வெறும் ஹாபி இல்லை, வெறும் ஸ்கில் இல்லை. இது ஒரு முழுமையான மனிதனை உருவாக்கும் வழிகாட்டுதல். யாரிடம் இந்த 64 கலைகள் இருக்கின்றனவோ அவன் எந்த சூழ்நிலையிலும் வாழ முடியும், எந்த தொழிலிலும் சிறந்து விளங்க முடியும், எந்த மனிதனுடனும் உறவாட முடியும். இது 2000 ஆண்டுகளுக்கு முன்பே வகுக்கப்பட்ட லைஃப் கரிக்குலம். ஆனால் இன்று நாம் என்ன செய்கிறோம்? ஒரே ஒரு ஸ்கில் கற்றுக்கொண்டு அந்த ஒரே ஸ்கில்லில் வாழ்க்கை கழிக்கிறோம். ஒரே நாற்காலியில் உட்கார்ந்து ஒரே கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் பார்த்து வாழ்க்கை கழிக்கிறோம். நம் முன்னோர்கள் சொன்னது ஒரு மனிதன் இப்படி இருக்கக்கூடாது என்று. பகுதி 2. 64 கலைகளின் அதிர்ச்சி பட்டியல். இப்போது 64 கலைகளை ஒவ்வொன்றாக சொல்கிறேன். ஒவ்வொன்றும் கேட்கும்போது இது என்ன மாடர்ன் சயின்ஸோடு மேட்ச் ஆகிறது என்று யோசியுங்கள். கலை 1. எழுத்தும் படிப்பும். இன்று லிட்ரசி என்று சொல்கிறோம், ஆனால் பழந்தமிழர்களுக்கு இது 64இல் ஒன்று மட்டுமே, மிக முக்கியமான ஒன்று. ஆனால் இது மட்டுமே போதாது என்று சொன்னார்கள். இன்றும் இது உண்மை. படிக்கத் தெரிந்தால் மட்டும் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. கலை 2. கணிதம். கணக்கு மட்டுமல்ல, ஜோதிட கணிதம், நில அளவீடு கணிதம், வட்டி கணிதம், பிராக்டிக்கல் மேத்தமேட்டிக்ஸ். இன்று டேட்டா சயின்ஸ், ஃபினான்ஷியல் மாடலிங், லேண்ட் சர்வேயிங் இவையெல்லாம் கணிதக் கலையின் நவீன வடிவங்கள். கலை 3. இசை. இன்று மியூசிக் தெரப்பி என்று ஒரு தனி மருத்துவத்துறை இருக்கிறது. கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு மியூசிக் கொடுக்கிறார்கள், ஆங்ஸைட்டிக்கு மியூசிக் கொடுக்கிறார்கள், அல்சைமர்ஸ் பேஷண்ட்ஸுக்கு மியூசிக் மெமரி திரும்ப வருகிறது என்று ஹார்வர்ட் ஸ்டடி சொல்கிறது. பழந்தமிழர்கள் இசையை கலையாக சொன்னார்கள். இன்று அறிவியல் நிரூபிக்கிறது. கலை 4. நாட்டியம். நடனம் என்பது என்டர்டெயின்மெண்ட் மட்டுமல்ல, நடனம் என்பது பாடி இன்டெலிஜென்ஸ். உடலின் 600க்கும் மேற்பட்ட தசைகளை ஒரே நேரத்தில் கோஆர்டினேட் செய்வது. பிரெயின் பாடி கனெக்ஷனின் ஹையஸ்ட் ஃபார்ம். இன்று நியூரோசைன்ஸ் சொல்கிறது, டான்ஸ் இம்ப்ரூவ்ஸ் பிரெயின் பிளாஸ்டிசிட்டி என்று. பழந்தமிழர்கள் இதை கலையாக சொன்னார்கள். கலை 5. சிற்பம். 3D திங்கிங், ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ், மெட்டீரியல் சயின்ஸ் இவையெல்லாம் சிற்பக்கலையில் இருக்கின்றன. இன்று 3D பிரிண்டிங், ப்ராடக்ட் டிசைன் என்று சொல்கிறோம். வேர் அதுவே. கலை 6. ஓவியம். விஷுவல் கம்யூனிகேஷன், கலர் தியரி,
பெர்ஸ்பெக்டிவ் இன்று கிராஃபிக் டிசைன், UI/UX டிசைன் என்று சொல்கிறோம். வேர் ஓவியக் கலையே. கலை 7 தச்சு வேலை, வுட்வொர்க் மட்டுமல்ல, மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டீஸ் அறிவது, ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டி புரிவது. இன்று சிவில் என்ஜினியரிங், மெட்டீரியல் சயின்ஸ் என்று சொல்கிறோம். கலை 8 வேட்டை. இது வெறும் இறைச்சிக்காக இல்லை. பேஷன்ஸ், டைமிங், அப்சர்வேஷன், சைலண்ட் மூவ்மெண்ட். இன்று மைண்ட்ஃபுல்னஸ் என்று சொல்வதன் பிராக்டிக்கல் ஃபார்ம். ஹண்டர் ஹாஸ் லேசர் ஃபோக்கஸ் என்று சைக்காலஜி சொல்கிறது. கலை 9 குதிரை ஓட்டம். ஒரு 500 கிலோ விலங்கை கட்டுப்படுத்துவது. லீடர்ஷிப், ட்ரஸ்ட், கம்யூனிகேஷன் வித்தவுட் வேர்ட்ஸ். ஈக்வைன் தெரப்பி என்று இன்று PTSD ட்ரீட்மெண்ட்டுக்கு குதிரை பயன்படுத்துகிறார்கள். கலை 10 யானை பயிற்சி. 5 டன் வெயிட் உயிரினத்தை கைட் செய்வது. பேஷன்ஸ், லாங் டர்ம் ரிலேஷன்ஷிப் பில்டிங், காம்ப்ளெக்ஸ் கம்யூனிகேஷன். இன்று ஆர்கனைசேஷனல் லீடர்ஷிப் என்று MBAயில் கற்பிப்பதன் ஏன்ஷியன்ட் ஃபார்ம். கலை 11 நீச்சல், சர்வைவல் ஸ்கில், வாட்டர் மேனேஜ்மெண்ட், பிரெத் கண்ட்ரோல். இன்று ஃப்ரீ டைவிங் என்று எக்ஸ்ட்ரீம் ஸ்போர்ட் ஆனது. பழந்தமிழர்களுக்கு இது பேசிக் லைஃப் ஸ்கில். கலை 12 சமையல் கெமிஸ்ட்ரி, பயாலஜி, நியூட்ரிஷன் சயின்ஸ், ஆயுர்வேதிக் ஃபுட் மெடிசன். இன்று ஃபங்க்ஷனல் மெடிசன், நியூட்ரிஷனல் தெரப்பி என்று சொல்வதன் வேர். உணவே மருந்து என்று சித்தர்கள் சொன்னதன் பிராக்டிக்கல் ஃபார்ம். கலை 13 மல்யுத்தம், காம்பேட் இன்டெலிஜென்ஸ், பாடி அவேர்னஸ், ஓவர் கமிங் ஃபியர். இன்று MMA, பிரசிலியன் ஜுஜிட்சு என்று உலகம் கற்கிறது. தமிழர்களுக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இது பேசிக் எஜுகேஷன். கலை 14 சிலம்பம், வெப்பன் ஆர்ட், ரிதம், கோஆர்டினேஷன். இன்று கேப்போயரா, எஸ்கிரிமா போன்ற குளோபல் மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாம் ஸ்டிக் ஃபைட்டிங் இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ். தமிழரின் சிலம்பம் மிகவும் பழமையானது. கலை 15 வேல் வீச்சு, ப்ராஜெக்டைல் ஃபிசிக்ஸ், விண்ட் கால்குலேஷன், டிஸ்டன்ஸ் ஜட்ஜ்மெண்ட். இன்று பலிஸ்டிக்ஸ் என்று மிலிட்டரி சயின்ஸ் சொல்வதன் ஏன்ஷியன்ட் ஃபார்ம். ஃபோக்கஸ், ப்ரெசிஷன், இரண்டும் லைஃப் ஸ்கில்ஸ். நண்பர்களே, இங்கே ஒரு நிமிடம் நிறுத்துங்கள். 15 கலைகள் மட்டும் பார்த்தோம். இதுவரை என்ன தெரிந்தது? மியூசிக் தெரப்பி, நியூரோ சயின்ஸ், சிவில் என்ஜினியரிங், மெட்டீரியல் சயின்ஸ், லீடர்ஷிப் ட்ரைனிங், நியூட்ரிஷனல் தெரப்பி, மார்ஷல் ஆர்ட்ஸ் சயின்ஸ். இவை எல்லாம் இன்று தனித்தனி யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ், தனித்தனி PhD ப்ரோக்ராம்ஸ், தனித்தனி $1 பில்லியன் இண்டஸ்ட்ரீஸ். ஆனால் பழந்தமிழர்கள் சொன்னார்கள், இவை எல்லாம் ஒரே மனிதனிடம் இருக்க வேண்டும் என்று. யோசியுங்கள். கலை 16 மருத்துவம், சித்தா மெடிசன், 3000 வருட மருத்துவ அறிவு. இன்று WHO ட்ரெடிஷனல் மெடிசன் ஸ்ட்ராட்டஜி 2025 என்று வெளியிட்டிருக்கிறது. ட்ரெடிஷனல் மெடிசன்ஸ் ஹேவ் எவிடன்ஸ் பேஸ்ட் வேல்யூ என்று. தமிழர்கள் இதை 3000 ஆண்டுகளாக அறிந்திருந்தார்கள். கலை 17 நஞ்சு அறிவு, டாக்சிகாலஜி, பாய்சன் ஐடென்டிஃபிகேஷன், ஆன்டிடோட் நாலேஜ். இன்று ஃபோரென்சிக் சயின்ஸ், ஃபார்மகாலஜியின் ஃபவுண்டேஷன்ஸ். நஞ்சும் மருந்தும் அளவில் மட்டுமே வேறுபடும் என்பது ஏன்ஷியன்ட் தமிழ் ஃபார்மசி விஸ்டம். கலை 17 வானநூல், ஆஸ்ட்ரானமி, நேவிகேஷன், கேலண்டர் சயின்ஸ். தமிழர்கள் வானத்தை மிகவும் ஆழமாக அறிந்திருந்தனர். திருவண்ணாமலை கோவில் ஈக்வினாக்ஸை பெர்ஃபெக்டாக மார்க் செய்கிறது. அது ஆக்சிடென்ட் இல்லை, ஆஸ்ட்ரோனாமிக்கல் ப்ரிசிஷன். கலை 19 ஜோதிடம், அஸ்ட்ராலஜி என்று வெறும் சூப்பர்ஸ்டிஷன் என்று நினைக்காதீர்கள். ஏன்ஷியன்ட் ஜோதிடம் என்பது ஆஸ்ட்ரானமி ப்ளஸ் ஹியூமன் சைக்காலஜி, பிளானட்டரி சைக்கிள்ஸ் மற்றும் ஹியூமன் பிஹேவியர் பேட்டர்ன்ஸ்னு கோரிலேஷன் ஸ்டடி. இன்று குரோனோபயாலஜி என்று ஒரு சயின்ஸ் இருக்கிறது. செலஸ்டியல் சைக்கிள்ஸ் அஃபெக்டிங் ஹியூமன் பயாலஜி என்று. தமிழர்கள் இதை ஜோதிடமாக வைத்திருந்தார்கள். கலை 20 கவிதை, இமோஷனல் இன்டெலிஜென்ஸ், லாங்குவேஜ் மாஸ்டரி, எம்பத்தி எக்ஸ்பிரஷன். இன்று EQ என்று கார்ப்பரேட் வேர்ல்ட் பேசுகிறது. கவிதை எழுதுவது EQ-ஐ அதிகரிக்கும் என்று ஹார்வர்ட் பிசினஸ் ரிவ்யூ சொல்கிறது. கலை 21 இலக்கணம், லாங்குவேஜ் ஸ்ட்ரக்சர், லாஜிக்கல் திங்கிங், ப்ரிசிஷன் இன் கம்யூனிகேஷன். தமிழ் இலக்கணம், தொல்காப்பியம், வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் சொஃபிஸ்டிகேட்டட் ஏன்ஷியன்ட் கிராமர். இன்று காம்புடேஷனல் லிங்குவிஸ்டிக்ஸ் என்று கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஒரு தனி ஃபீல்டு இருக்கிறது. அதன் ஏன்ஷியன்ட் ரூட்ஸ் தமிழ் இலக்கணம். கலை 21 நாடகம், ஸ்டோரி டெல்லிங், எம்பத்தி, பப்ளிக் ஸ்பீக்கிங், கேரக்டர் அண்டர்ஸ்டாண்டிங். இன்று தியேட்டர் தெரப்பி என்று மென்டல் ஹெல்த் ட்ரீட்மெண்ட் உண்டு. டெட் டாக்ஸ், பிசினஸ் பிரசன்டேஷன்ஸ் எல்லாம் ஸ்டோரி டெல்லிங் கலையின் ஃபார்ம்ஸ்.
கலை 23 சூதாட்டம், கேம் தியரி, ப்ராபபிலிட்டி, ரிஸ்க் அசஸ்மெண்ட், டிசிஷன் அண்டர் அன்சர்டன்டி. இன்று போக்கர் என்பது ஹார்வர்ட் பிசினஸ் ஸ்கூலே டிசிஷன் மேக்கிங் கோர்ஸ்ல பயன்படுத்தப்படுகிறது. தமிழர்கள் இதை கலையாக சொன்னார்கள். கலை 24 மணல் சிற்பம், இம்பர்மனன்ஸ் அக்செப்டன்ஸ், பிரசன்ட் மோமெண்ட் ஃபோக்கஸ், ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ். டிபெட்டன் மாங்க்ஸ் மணல் மண்டலா செய்கிறார்கள். வீக்ஸ் ஆஃப் ஒர்க், தென் டிஸ்ட்ராய் இட், இம்பர்மனன்ஸ் லெசன். தமிழர்கள் இதை கலையாக வகுத்தார்கள். கலை 25 மாலை தொடுப்பது, கலர் தியரி, அஸ்தட்டிக் சென்ஸ், சென்சரி ஹார்மனி, ஃப்ளோரல் தெரப்பி என்று இன்று ஹார்டிகல்ச்சர் தெரப்பி ஒரு கிளினிக்கல் பிராக்டிஸ். ஃப்ளவர்ஸ் ரெடியூஸ் ஸ்ட்ரெஸ் என்று ஸ்டடீஸ் ஷோ. தமிழர்கள் இதை கலையாக சொன்னார்கள். கலை 26 நீர் விளையாட்டு, ஹைட்ரோடைனாமிக்ஸ், வாட்டர் மேனேஜ்மெண்ட், ஹைட்ராலிக் என்ஜினியரிங். தமிழர்கள் கட்டிய கல்லணை 2000 ஆண்டுகள் பழமையானது, இன்றும் பயன்படுகிறது. வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட் ஃபங்க்ஷனிங் டேம், ஹைட்ராலிக் என்ஜினியரிங் எக்ஸலன்ஸ். கலை 27 புதிய சொல்வது, லேட்டரல் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங், கிரியேட்டிவ் காக்னிஷன். இன்று டிசைன் திங்கிங் என்று ஸ்டான்ஃபோர்ட் டி ஸ்கூலை கற்பிப்பதன் ஏன்ஷன்ட் ஃபார்ம். வெடிகட்டை என்ற தமிழ் புதிர் மரபு மிகவும் ஆழமானது. கலை 28 சதுரங்கம், ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங், லாங் டேர்ம் பிளானிங், பேட்டர்ன் ரெக்கக்னிஷன், செஸ் இம்ப்ரூவ்ஸ் ஐக்யூ என்று மல்டிபிள் ஸ்டடீஸ் ப்ரூவ். தமிழர்களுக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இது பேசிக் எஜுகேஷன். கலை 29 நூல் நூற்பது, டெக்ஸ்டைல் என்ஜினியரிங், மெட்டீரியல் சயின்ஸ், ஆக்ட் அண்ட் மேக்கிங். இன்று ஃபாஸ்ட் ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்கும் ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன் ஏன்ஷியன்ட் டெக்ஸ்டைல் விஸ்டம்ல இருக்கிறது என்று சஸ்டெயினபிலிட்டி ரிசர்ச்சர்ஸ் சொல்கிறார்கள். கலை 30 தோல் வேலை, மெட்டீரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், கிராஃப்ட் ப்ரிசிஷன், ஆர்டிசனல் நாலேஜ். இன்று பயோமெட்டீரியல்ஸ் என்று ரீசர்ச் ஃபீல்டு இருக்கிறது. ஏன்ஷியன்ட் லெதர் டெக்னிக்ஸில் சஸ்டெயினபிள் மெட்டீரியல் இன்சைட்ஸ் இருக்கின்றன. கலை 31 கயிறு திரிப்பது, நாட் தியரி என்று மேத்தமேட்டிக்ஸில் ஒரு தனி பிரான்ச் இருக்கிறது. டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரை நாட் தியரி மூலம் ஸ்டடி செய்கிறார்கள். கயிறு திரிக்கும் ஏன்ஷியன்ட் நாலேஜில் மேத்தமேட்டிக்கல் டெப்த் இருக்கிறது. கலை 32 தையல், டிசைன் திங்கிங், எர்கோனாமிக்ஸ், மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ். இன்று ஃபேஷன் டெக்னாலஜி என்று டெக்னாலஜிக்கும் ஃபேஷனுக்கும் இன்டர்செக்ஷன், ஒரு $1 பில்லியன் இண்டஸ்ட்ரி. கலை 33 நகை செய்வது, மெட்டலர்ஜி, கெமிஸ்ட்ரி, டிசைன். தமிழர்களின் ஏன்ஷியன்ட் ஜுவல்லரி மேக்கிங் டெக்னிக்ஸ் இன்று மெட்டீரியல் சயின்ஸ் ரிசர்ச்சில் ஸ்டடி செய்யப்படுகின்றன. கலை 34 கட்டிடக்கலை. வாஸ்து சாஸ்திரா என்பது வெறும் சூப்பர்ஸ்டிஷன் இல்லை. பில்டிங் ஓரியன்டேஷன், நேச்சுரல் வென்டிலேஷன், நேச்சுரல் லைட்டிங், தெர்மல் கம்ஃபர்ட். இன்று சஸ்டெயினபிள் ஆர்கிடெக்சர் என்று கிரீன் பில்டிங் டிசைனில் சேம் பிரின்சிபல்ஸ் யூஸ் பண்ணுகிறார்கள். கலை 35 கப்பல் கட்டுவது, நேவல் ஆர்கிடெக்சர், ஹைட்ரோடைனமிக்ஸ், மெட்டீரியல்ஸ் ஃபார் மெரீன் என்விரான்மெண்ட். தமிழர்கள் கட்டிய கப்பல்கள் எகிப்தும் ரோமும் வரை பயணித்தன. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே டீப் சீ நேவிகேஷன். கலை 36 வேளாண்மை, சாயில் சயின்ஸ், வாட்டர் மேனேஜ்மெண்ட், சீட் டெக்னாலஜி, சீசனல் சைக்கிள்ஸ். இன்று ரீஜெனரேட்டிவ் அக்ரிகல்ச்சர் என்று பில்கேட்ஸ் மற்றும் சிலிகான் வேலி இன்வெஸ்ட் பண்ணுவது ஏன்ஷியன்ட் தமிழ் ஃபார்மிங் விஸ்டமின் மாடர்ன் ரீடிஸ்கவரி. கலை 37 கால்நடை வளர்ப்பு, அனிமல் பிஹேவியர், நியூட்ரிஷன் சயின்ஸ், பிரீடிங், வெட்டரினரி பேசிக்ஸ். இன்று அனிமல் ஹஸ்பண்ட்ரி சயின்ஸின் ஏன்ஷியன்ட் ஃபவுண்டேஷன்ஸ். கலை 38 மீன்பிடி, மெரீன் ஈகோசிஸ்டம் அண்டர்ஸ்டாண்டிங், டைட் பேட்டர்ன்ஸ், ஃபிஷ் பிஹேவியர், சஸ்டெயினபிள் ஃபிஷிங். இன்று மெரீன் பயாலஜி, சஸ்டெயினபிள் ஃபிஷரிஸ் மேனேஜ்மெண்ட் என்று சொல்வதின் ஏன்ஷியன்ட் ஃபார்ம். தமிழர்கள் போர் நீதியை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே வகுத்தனர். கலை 51 நெருப்பு பயிற்சி, ஃபயர் கெமிஸ்ட்ரி, தெர்மல் மேனேஜ்மெண்ட், மெட்டலர்ஜி ஃபவுண்டேஷன்ஸ். தமிழர்களின் ஏன்ஷியன்ட் ஸ்டீல், வூட் ஸ்டீல், வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஹை குவாலிட்டி ஸ்டீல். அலெக்சாண்டர் த கிரேட் இதை இம்போர்ட் செய்தான். நெருப்புக்கலை இதன் ஃபவுண்டேஷன். கலை 40 நீர்ப்பாசனம், ஹைட்ராலிக் என்ஜினியரிங், வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன், கெனால் சிஸ்டம்ஸ், கல்லணை, வெண்ணாறு. தமிழர்கள் கட்டிய ஏன்ஷியன்ட் இரிகேஷன் சிஸ்டம்ஸ் இன்றும் ஸ்டடி செய்யப்படுகின்றன. நாசா சேட்டிலைட் இமேஜஸில் ஏன்ஷியன்ட் தமிழ் இரிகேஷன் சேனல்ஸ் விசிபிள். கலை 41 ரத்தின அறிவு, ஜெம்மாலஜி, மெட்டீரியல் சயின்ஸ், ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ், லைட் பிஹேவியர் இன் கிறிஸ்டல்ஸ். இன்று ஃபோட்டானிக்ஸ் என்று ஃபைபர் ஆப்டிக் டெக்னாலஜி ஃபவுண்டேஷன்ஸ் கிறிஸ்டலாலஜியில் இருக்கின்றன. கலை 42 வாசனை திரவியம், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, எக்ஸ்ட்ராக்ஷன் டெக்னிக்ஸ், ஆல்ஃபாக்டரி சயின்ஸ்.
இன்று பர்ஃப்யூமரி என்பது $1 பில்லியன் இண்டஸ்ட்ரி. எரோமா தெரப்பி என்பது கிளினிக்கல் பிராக்டிஸ். தமிழர்கள் இதை கலையாக சொன்னார்கள். கலை 43 சித்திரம் எழுதுவது. கோலம் என்பது ஃப்ராக்டல் ஜியோமெட்ரி. இன்ஃபைனைட் பேட்டர்ன் வித்தின் ஃபைனைட் ஸ்பேஸ். கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட்ஸ் கோலம் பேட்டர்ன்ஸ் ஃபார் ஆல்கரிதம் டிசைன். Ancient Tamil kolam artists were doing computational geometry without computers. கலை 44 மந்திர சாஸ்திரம். சவுண்ட் சயின்ஸ், வைப்ரேஷன் தெரப்பி, அக்கஸ்டிக் ஹீலிங். இன்று பைனாரல் பீட்ஸ், சவுண்ட் பாத் தெரப்பி என்று growing கிளினிக்கல் பிராக்டிஸ். சைமேட்டிக்ஸ் என்று சவுண்ட் கிரியேட்ஸ் ஜியோமெட்ரி என்று மாடர்ன் சயின்ஸ் ப்ரூவ்ஸ். மந்திரம் என்பது அப்ளைட் அக்கோஸ்டிக்ஸ். கலை 45 யந்திர சாஸ்திரம். மெக்கானிக்கல் என்ஜினியரிங், சிம்பிள் மெஷின்ஸ், எனர்ஜி கன்வர்ஷன். ஆர்க்கிமிடீஸ்க்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் என்ஜினியர்ஸ் சிம்பிள் மெஷின்ஸ் யூஸ் பண்ணினார்கள் என்று ஆர்கியலாஜிக்கல் எவிடன்ஸ் இருக்கிறது. கலை 47 வண்டி செய்வது. வீல் டிசைன், ஆக்சல் மெக்கானிக்ஸ், லோட் டிஸ்ட்ரிபியூஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன் என்ஜினியரிங். ஏன்ஷியன்ட் தமிழ் வீல் டிசைன்ஸ் ஆர்கியலாஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ஸில் ஃபவுண்ட், சொஃபிஸ்டிகேட்டட் ஃபார் தேர் டைம். கலை 48 தர்க்கம். ஃபார்மல் லாஜிக், ஆர்குமெண்டேஷன், fallacy ஐடென்டிஃபிகேஷன். இன்று கிரிட்டிக்கல் திங்கிங் என்று எவ்ரி டாப் யூனிவர்சிட்டிஸ் கோர் கரிக்குலமில் இருக்கிறது. ஏன்ஷியன்ட் தமிழ் தர்க்கம் ட்ரெடிஷன் மிகவும் ஆழமானது. கலை 49 அரசியல். கவர்னன்ஸ், பப்ளிக் பாலிசி, ரிசோர்ஸ் அலோகேஷன், கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன். இன்று பொலிட்டிக்கல் சயின்ஸ், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் என்று செப்பரேட் ஃபீல்ட்ஸ். ஏன்ஷியன்ட் தமிழ் கிங்ஸ் அனைவரும் இந்த கலையில் ட்ரெயின்ட். கலை 50 போர் நீதி. ஜஸ்டிஸ், ரைட்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். தமிழ் லா ட்ரெடிஷன். மனு தர்மாவை விட மிகவும் ஹியூமேன் என்று ஸ்காலர்ஸ் சொல்கிறார்கள். விமென்ஸ் ரைட்ஸ், ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், என்விரான்மெண்டல் ரைட்ஸ். ஏன்ஷியன்ட் தமிழ் லாயில் இவை எல்லாம் இருந்தன. கலை 51 ஒற்றர் வேலை. இன்டெலிஜென்ஸ் கேதரிங், இன்ஃபர்மேஷன் அனாலிசிஸ், ஸ்ட்ராட்டஜிக் டிசெப்ஷன். இன்று இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ், சைபர் செக்யூரிட்டி, காம்படிட்டிவ் இன்டெலிஜென்ஸ். சுன் சூவை விட தமிழ் ஒற்றுமரபு ஏன்ஷியன்ட் என்று சில ஸ்காலர்ஸ் சொல்கிறார்கள். கலை 52 ராஜதந்திரம். நெகோசியேஷன், பர்சுவேஷன், கல்ச்சரல் இன்டெலிஜென்ஸ், கிராஸ் கல்ச்சரல் கம்யூனிகேஷன். இன்று டிப்ளமசி, இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ், கிராஸ் கல்ச்சரல் மேனேஜ்மெண்ட் என்று பிசினஸ் ஸ்கூல்ஸ் கற்பிக்கின்றன. கலை 53 அலங்கார கலை. காஸ்மெட்டாலஜி, கலர் சைக்காலஜி, பர்சனல் பிராண்டிங், பிரசன்டேஷன். இன்று பர்சனல் ஸ்டைலிங் என்று கேரியர் ஃபீல்ட், கலர் சைக்காலஜி என்று மார்க்கெட்டிங் சயின்ஸ். தமிழர்கள் இதை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ஃபார்மலைஸ் செய்தனர். கலை 54 குழலிசை. விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் மாஸ்டரி, பிரெத் கண்ட்ரோல், அகாஸ்டிக்ஸ். ஃப்ளூட் என்பது வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். தமிழ்நாடுவில் ஃபவுண்ட் ஏன்ஷியன்ட் ஃப்ளூட்ஸ் 2000 இயர்ஸ் ஓல்ட். பிரெத் கண்ட்ரோல் என்பது பிராணாயாமா கனெக்ஷன். கலை 55 தோல் வாத்தியம். பர்கஷன், ரிதம், டைமிங், குரூப் கோஆர்டினேஷன். ட்ரம்மிங் இம்ப்ரூவ்ஸ் இம்யூன் ஃபங்க்ஷன் என்று ரிசர்ச் ஷோஸ். குரூப் ட்ரம்மிங் ரிடியூசஸ் ஸ்ட்ரெஸ் என்று ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூல் ஸ்டடி. கலை 56 மணி. நாட்டு மருத்துவம். ஃபோக் மெடிசன், லோக்கல் ஹர்ப் நாலேஜ், கம்யூனிட்டி ஹெல்த். இன்று எத்னோபாட்டனி என்ற ரிசர்ச் ஃபீல்ட். லோக்கல் ட்ரெடிஷனல் நாலேஜ் சிஸ்டம்ஸ் கண்டெயின் அன்டிஸ்கவர்ட் ஃபார்மசியூட்டிக்கல் காம்பவுண்ட்ஸ் என்று WHO சொல்கிறது. கலை 57 விலங்கு மொழி. அனிமல் கம்யூனிகேஷன், பிஹேவியரல் ஆப்சர்வேஷன், ecosystem understanding. இன்று அனிமல் கம்யூனிகேஷன் ரிசர்ச், எத்தாலஜி என்ற ஜேன் குடால்னன் சிம்பான்சி ரிசர்ச் மெத்தட்ஸ் ஏன்ஷியன்ட் தமிழ் அனிமல் அண்டர்ஸ்டாண்டிங்கை ரிஃப்ளெக்ட் செய்கின்றன. கலை 58 மரம் அறிவு. டென்ட்ராலஜி, ஃபாரஸ்ட் இக்காலஜி, சஸ்டெயினபிள் ஹார்வெஸ்டிங். இன்று கிளைமேட் சேஞ்ச் ரிசர்ச்ல ஏன்ஷியன்ட் ட்ரீ நாலேஜ் மிகவும் வேல்யூபிள். தமிழ்நாடுவில் ஏன்ஷியன்ட் சீக்ரெட் க்ரோவ்ஸ், கோவில்காடு, பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ். கலை 59 மண் அறிவு. சாயில் சயின்ஸ், ஜியாலஜி, மினராலஜி, அக்ரிகல்ச்சரல் கெமிஸ்ட்ரி ஃபவுண்டேஷன்ஸ். இன்று பெடாலஜி என்று ஏன்ஷியன்ட் தமிழ் ஃபார்மர்ஸ் நியூ சாயில் டைப்ஸ், சீசன்ஸ், crop rotation without modern instruments. கலை 60 கடல் அறிவு. Oceanography basics, tide patterns, marine navigation, wind patterns. Ancient Tamil sailors navigated Indian Ocean, Red Sea, Arabian Sea without GPS, using stars, wind, ocean currents. கலை 69 நட்பு கலை. Social intelligence, relationship building, community management. இன்று social capital என்ற sociology concept.
நெட்வொர்க் எஃபெக்ட்ஸ் என்று பிசினஸ் தியரி. தமிழ்கள் நட்பை ஒரு கலையாக ஃபார்மலைஸ் செய்தனர். கலை 68 தூக்கம் அறிவு ஸ்லீப் சயின்ஸ் சர்க்கேடியன் ரிதம்ஸ் ரெஸ்ட் அண்ட் ரிகவரி. இன்று ஸ்லீப் மெடிசின் என்ற ஸ்பெஷல்டி. ஸ்லீப் டெப்ரிவேஷன் என்பது குளோபல் ஹெல்த் கிரைசிஸ். ஏன்ஷியன்ட் தமிழ் டெய்லி ருட்டீன் ஸ்லீப் சயின்ஸை இன்டிகேட் செய்திருந்தது. கலை 63 கனவு அறிவு ட்ரீம் இன்டர்பிரிட்டேஷன் சப்கான்ஷியஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சைக்கலாஜிக்கல் இன்சைட். இன்று ட்ரீம் அனாலிசிஸ் ஜங்கியன் சைக்காலஜி என்று தமிழர்கள் கனவை ஒரு இன்ஃபர்மேஷன் சோர்ஸாக ட்ரீட் செய்தனர். கலை 69 தத்துவம் philosophy of life meaning making wisdom the integration of all 63 arts into coherent understanding of existence. இது கடைசியாக வருகிறது. ஏனென்றால் மற்ற 63 கலைகளை கற்றவுடன் மட்டுமே உண்மையான தத்துவம் புரியும். புக் படித்து philosophy புரியாது. உலகை எக்ஸ்பீரியன்ஸ் செய்து மட்டுமே philosophy புரியும். தமிழர்கள் இதை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே புரிந்திருந்தார்கள். இப்போது மிகவும் முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இந்த 66 கலைகளை நான் ரேண்டமாக சொல்லவில்லை. இவற்றை கவனமாக பாருங்கள். பாடி ஸ்கில்ஸ் மலைத்தம் நீச்சல் நடனம் குதிரை ஓட்டம். மைண்ட் ஸ்கில்ஸ் தர்க்கம் கணிதம் சதுரங்கம் தத்துவம். கிரியேட்டிவ் ஸ்கில்ஸ் ஓவியம் சிற்பம் கவிதை நாடகம். டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் கட்டிடக்கலை கப்பல் கட்டுவது யந்திரம். நேச்சர் ஸ்கில்ஸ் வேளாண்மை மருத்துவம் வானநூல். சோஷியல் ஸ்கில்ஸ் இராஜதந்திரம் நட்பு கலை அரசியல். ஸ்பிரிச்சுவல் ஸ்கில்ஸ் மந்திரம் யோகம் தத்துவம். இன்று கூகுள் ஆப்பிள் மைக்ரோசாஃப்ட் இந்த கம்பெனிஸ்ல ஹையர் பண்ணும்போது என்ன பார்க்கிறார்கள்? கிரியேட்டிவ் திங்கிங் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் லீடர்ஷிப் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் கிரிட்டிக்கல் திங்கிங். இவை எல்லாம் 64 கலைகளில் இருக்கின்றன. ஆனால் இன்று நாம் என்ன பார்க்கிறோம்? 1 ஸ்கில் 1 டிகிரி 1 ஜாப். நம் முன்னோர்கள் சொன்னது இது தவறு என்று. இப்போது இறுதியான கேள்வி. இன்று உங்கள் குழந்தை என்ன படிக்கிறது? என்ஜினியரிங் மெடிக்கல் காமர்ஸ். நல்லது, அது மெயின் ஸ்கில். ஆனால் அதோடு கொஞ்சம் இசை கற்பியுங்கள், கொஞ்சம் நீந்த கற்பியுங்கள், கொஞ்சம் வரைய கற்பியுங்கள், கொஞ்சம் சமைக்க கற்பியுங்கள், கொஞ்சம் தோட்டம் வளர்க்க கற்பியுங்கள். ஒவ்வொரு கலையும் மூளையில் ஒரு புதிய நியூரல் பாத்வே திறக்கிறது. புதிய கனெக்ஷன்ஸ் உருவாகின்றன. கிரியேட்டிவ் ப்ராப்ளம் சால்விங் அதிகரிக்கிறது. இதை ஹார்வர்ட் நியூரோ சயின்ஸ் கன்ஃபர்ம் செய்கிறது. நம் முன்னோர்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சொன்னார்கள், 64 கலைகள் கற்பவன் முழு மனிதன். நம் முன்னோர்கள் தவறாக சொல்லவில்லை. நாம் தான் கேட்பதை மறந்தோம். இன்றிலிருந்து ஒரு புதிய கலை கற்க ஆரம்பியுங்கள். எந்த கலை என்று கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இப்போதே லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரூட்ஸ் ஆஃப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் அழுத்துங்கள். தமிழ் நாகரிகத்தின் இன்னும் ஆழமான ரகசியங்கள் காத்திருக்கின்றன.